நீங்க கூப்பிடுவாரு. அப்புறம் அங்க போனா அங்க இருக்காரு, அதான் எங்க அப்பா. அவரு ஏன் வந்தான்னு திறந்துவாரு. எனக்கு அந்த அலைச்சல் தேவையா? இவங்க ஆனா நீதி நேர்மை நியாயம்னு இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு காட்டர் பிரகாஷ் அங்க ஒன்ன நினைச்சு வீடே அழுத்துட்டு இருக்கடா. நீ உடனே போய் பிரகாஷ் சந்தோஷமா இருக்கா எல்லாரும் சரிங்கன்னு சொல்லு. டேய் பாரு, நான் வந்தா என்ன உள்ள விட மாட்டேன்னு அப்பா சொல்லுவாரு. பிரச்சனையே வேண்டாம். டேய் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ வா. என்ன பேசுன? டேய் அவர்தான் பேசிட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? அண்ணா வாங்க கார்ல ஏத்தலாம். டேய் வாடா. டேய் அங்க ஏதாவது நடந்துச்சு அதுக்கப்புறம் உங்களை அவ்வளவுதான். சரி வா கிளம்பு பாத்துக்கலாம். இருடா, இந்தா இவன் பைக் எடுத்துனா வாடா. என்னக்கா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? பின்ன எனக்கு என்ன தலையெழுத்தா அவனை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு? மாட்டிக்கிட்டேன்டி. என்னக்கா உன் குடுமி இப்ப அவன் கையில மாட்டிக்கிச்சா? எல்லாம் அந்த டெக்ஸ்டைல் காரனால வந்தது. ராஸ்கல் அவன் பார்ல குடிச்சிட்டு போதையில உளறி இவ அது கப்புன்னு பிடிச்சு ஏன் வாய கிண்டி இப்போ நான் போட்ட திட்டத்துல இது ஒண்ணுதான் மாஸ்டர் பிளான் நினைச்சேன். இப்படி ஊத்திக்கிச்சு. கடைசியில நீயே விரட்டி விட்டுட்டு இப்ப நீயே கூப்பிடும்படி ஆயிடுச்சேக்கா. இனிமே அவன் உன்னை நக்கலாதான் பாப்பான். அது அதை விட கொடுமடி. அம்மா பிரகாஷ் வந்துட்டான். வந்துட்டா சனிய. வா பிரகாஷ் நல்லா குடிச்சிருக்காமா. டேய் ஒன்னால இந்த குடும்பம் அடையிற தலைக்குனிவு கொஞ்ச நஞ்சம் இல்லடா. அப்பாவை விடுறா, சத்யாவை பாரு. அவ ஒன்னையே நினைச்சு எல்லாம் நம்ம தலையெழுத்துறா குமார். அப்பா நான் குடிக்கலப்பா. அப்போ இதுவும் நடிப்பு தானா? அப்பா நான் சொல்லப்பா வேணா திட்டம் போடுவானு. என்ன குமார் நீ? அவன் குடிச்சாலும் திட்டம் போட்டாங்கிற, குடிக்கலனாலும் திட்டம் போட்டாங்கிற. நீ வாப்பா வா. அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அக்கா எல்லாம் பிளான் டி பிளான். இன்னும் என்னென்ன நடக்க போதோ. மாமா அவர்தான் குடிக்கலன்னு சொல்றாரே. எந்திரி பிரகாஷ். என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்கப்பா. உன்னை நான் மன்னிக்கிற மாதிரியா நீ தவறு பண்ணிருக்க? அப்பா டேய் எந்திரிடா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எந்திரிடா. லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய குத்தம்னு உனக்கு தெரியாதாப்பா? அப்பா நான் தான் சொன்னேன், அண்ணி படுற கஷ்டத்தை தாங்க முடியாம தான். நீ என்னதான் காரணம் சொன்னாலும் நீ செஞ்ச தப்புதான்டா. இன்னைக்கு அன்னைக்கு கஷ்டம்னு காசு வாங்க நீட்டின உன் கை நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு நீட்ட சொல்லும். அப்ப என்ன சொல்லுவேன்? எனக்கு கஷ்டம்னு சொல்லுவியா? அப்பா தப்புடா. நீ குடிக்கிறது உன் ஆரோக்கியத்தை பாதிக்கும், உன்னை சார்ந்தவங்களை பாதிக்கும். அது உன்னோட முடிஞ்சு போயிடும். ஆனா லஞ்சம்ங்கிறது அப்படி இல்லை. அது கேன்சரை விட ஒரு கொடிய வியாதி. இப்ப நாட்டையே பிடிச்சுக்கிட்டு இருக்க பெரிய வியாதி அது. அன்னைக்கு சத்யா சொன்னது 100க்கு 100 உண்மை. நாம மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சறதுக்காக அரசாங்க உத்தியோகத்துக்கு போகல. மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்றதை நீ கேள்விப்பட்டதில்ல? கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரகாஷ். நேர்மையா இருக்கிறதோட சுகம் சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து நிக்கிற போதுதான்டா தெரியும். இனிமே இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணாதடா. பண்ண மாட்டேன்பா. பிரகாஷ் முதல்ல குளிச்சுட்டு வாப்பா, சாப்பிடுவேன். சரிம்மா. மாமா என் சொல்ல மதிச்சு பிரகாஷை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா. உன் அண்ணி மட்டும் இல்லனா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது.